சார் வணக்கம் சார். வணக்கம் சார், தாவாகனுடைய செயல்பாடுலாம் எப்படி சார் இருக்கு? தாவைக்கா திரிசங்கு சங்கு நிலையிலே இருக்கு. என்ன பண்ணனே தெரியல. இப்போ ஏதோ ஒன்று திடீர்னு ஒரு ஒரு பணமே இல்லாதவனுக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்தா என்ன நடக்கும்? ஒன்றுமே நடக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இன்னும் அந்த அரசியல் அந்த கட்டமைப்புக்கு அவர் வரவே இல்லை என்பதாகத்தான் புரிகிறேன். எல்லா கட்சியும் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் எதிர்க்கிற கட்சிகள்லாம் சாதாரணமான கட்சிகள் இல்லை. 60 வருஷமா இன்னைக்கு இருக்காங்க. மக்களுடைய மனநிலையை, மக்களுடைய தெருவா எந்த தெருவில் யார் இருக்கான்னு தெரியும். இப்போ ஸ்டாலின் கிட்ட போனீங்கன்னா 10 தொகுதியில் 10 பேர் இருக்குது சொல்லுவார். எடப்பாடி கிட்டே தெருவா போனால் சொல்லுவார். ஸோ இப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பு உள்ள கட்சிகளை இவர் போய் மோதணும்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கும். அந்த குவாலிஃபிகேஷன் இல்லை. சும்மா நீங்கள் சொல்கிறீங்க, பசங்கள்லாம் வராங்க. இதை நீங்கள் அறுவடை பண்ண முடியாத ஒரு எலெக்ஷனில். இப்போ அவங்க 20% 25% அந்த கட்டமைப்பு ஸ்ட்ராங்கானது. அது மாறவே மாறாது. அதான் உங்களுக்கு என்ன வந்தாலும் கொஞ்சம் பர்சன்ட் தான் வரும். அந்த பையன் போடணும். அதே மாதிரி இப்போ நீங்கள் நினைக்கிறது உங்களுக்கு நான் பார்த்த வரைக்கும் ஒரு மிடில் கிளாஸ்லாம் கொஞ்சம் லோயர் மிடில் கிளாஸ் தான் உங்களுடைய ஆதரவாளர்கள் இருக்கிறாங்க. சின்ன பசங்க, அந்த சினிமா மோகம் உள்ள பசங்க இருக்கிறாங்க. 2 தான். ஆனால் இவர்களிடம் நீங்கள் போய் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நிறைய செலவு பண்ணணும். அவ்வளோ பணம் இருக்கிறதா என்பது தெரியவில்லை. 234 தொகுதிகளுக்கும் நீங்கள் ஒரு ஆளை பிடிப்பீங்களா தெரியவில்லை. இப்போ கூட பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் இப்போ வர நியூஸ்னால் எனக்கு வேணால் உனக்கு வேணால் ஓடி போகிற ஒரு சூழ்நிலையாக தாவேக்காவை இருக்கிறது. இதெல்லாம் விஜய் இன்னும் சுதாரிக்கணும். இல்லை ஒருவேளை எடுத்த முடிவை லாஸ்ட் மினிட்ல அறிவிக்கலாம் அப்படின்ற ஒரு இதுவாக இருக்கும். எப்பவுமே சினிமாவில் லாஸ்ட்டில் வருமே அந்த மாதிரியான ஒரு வச்சிருக்காரோ என்பது நான் நினைக்கிறேன். ஆனால் இதே சூழ்நிலை போனால் கண்டிப்பாக தாவேக்கு பெரிய பின்னடைவு. சார், இப்போது புதுச்சேரியும் பார்த்தோன்னா தேர்தல் அறிவிச்சிட்டாங்க. அதுவும் 9ஆம் தேதியே ஏப்ரல் 9 இருக்குது. ரொம்ப ஷார்ட் பீரியடாக இருக்குது. அவங்களுடைய செயல்பாடு எப்படி சார் இருக்கும்? சரி, அங்கே ரொம்ப நம்ம அண்ணன் என்ஆர் காங்கிரஸ் அவங்க ரொம்ப ஆக்டிவு. அதேமாதிரி திமுக 2 மாதம் முன்னாடி ஜெகத் சிங் அங்கே போயிட்டாரு. அவங்க ஏற்கனவே 2 மாதம் முன்னாடி தொடங்கிட்டாங்க. அங்கே எல்லாமே அங்கே எங்கே பார்த்தாரு. இப்போ திமுக நினச்ச மாதிரி வரல. இப்போ ஒரு சில விஷயங்கள் இருந்தது, அதை வச்சு பெருசாக பண்ணலான்னு திமுக நினச்சது. ஆனால் என்ஆர் காங்கிரஸ் ரொம்ப உஷாராயிடுச்சு. ரங்கசாமி அண்ணன் நல்லா பண்ணி அதை வாட்ச் அவுட் பண்ணிட்டாரு என்பதாக இருக்கு. இனிமேல் இவங்க போய் இனிமேல் கடையேற முடியுமா? ஈவன் நான் ஒரு சேலஞ்சாக சொல்கிறேன், புஷி ஆனந்த் ஏதாவது தொகுதியில் பாண்டிச்சேரி நின்று ஜெயிப்பாரா என்பதே ஒரு பெரிய கவலைக்கு எல்லாம் நம்ப முடியாத ஒரு இதுவாக இருக்கிறது என்பது தான் என்னுடைய கருத்து. சார், புஷி ஆனந்த் டி நகரில் நிற்க போகிறாருன்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சார் அங்கே இது பண்ணுறங்க? பாருங்கள், இந்த அளவுக்கு விவரமானவங்க தான் அந்த தாவேக்கால இருக்காங்க என்பதுக்கு. அவர் பாண்டிச்சேரி மாநிலத்தை சேர்ந்தவர். தமிழ்நாட்டில் போட்டியிட முடியாது. தமிழ்நாட்டில் தான் தமிழ்நாட்டில் இருக்கலாம். எம்பினா அது வேறு விஷயம். ஸோ அது மாதிரி ஒரு விஷயமே கட்டமைப்பை பற்றியும் அந்த அரசியல் சாசன சட்டத்தை பற்றி தெரியாதவங்கலாம் இன்றைக்கி விஜய் கூட இருக்கிறான். ஸோ இதெல்லாம் அவர் பார்க்கணும். இந்த மக்களை ட்ரெயின் பண்ணணும், எல்லாம் பார்க்கணும். ஸோ அதனுடைய நிலைப்பாடு தான் டி நகரில் நிற்க போகிறார் புஷி ஆனந்த் என்பதாக நான் பார்க்கிறேன். வேட்பாளர்கள் நான் நிற்கல தேர்தலில் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டில். அது என்ன சார் காரணம்? ஆமாங்க, இது அந்த மாவட்ட செயலாளர்கள் இருக்கும்போது அதில் 120ல் 80 பேர் சொல்லியிருக்கான் என்டிஏவில் தான் போகணும்னு சொல்லியிருக்கான். என்ன இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ விடுங்க, நம்ம அடுத்தடுத்து எலெக்ஷன் வருது, உள்ளாட்சி தேர்தல் வருதுலாம் சொல்லியிருக்கானுங்க. நல்ல புத்திசாலி பேர் கொஞ்சம் பேர் இருந்திருக்கான். ஆனால் எதையுமே இவங்க கேட்கவும் இல்லை, அதை கேட்ட மாதிரி ஆக்ட் பண்ணவும் இல்லை. அதுக்கப்புறம் செங்கோட்டையன் வேற மாதிரியான பேசுகிறாரு. இது தெரியல, செங்கோட்டையன் நல்லவரா கெட்டவரானே தெரியவில்லை. ஸோ எனவே சீக்கிரமாக முடிவெடுக்க வேண்டும் விஜய் என்பது தான் என்னுடைய கருத்து. சார், பல வேட்பாளர்களே எனக்கு எந்த தொகுதியும் வேணாம், நான் நிற்கவே மாட்டேன்றாங்களே, என்ன சார் காரணம்? 5 கோடி ரூபாய் இருந்தால் தான் ஒரு வேட்பாளர் பரிசீலனை பண்ணப்படும். அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. ஏன்னா அது 5 கோடி ரூபாய் இருந்தால் மட்டும்தான் திமுக அண்ணா திமுக என்கிற மாபெரும் இயக்கங்களை எதிர்த்து நீங்கள் போட முடியும். ஸோ அது சூழ்நிலை இருக்குது. 5 கோடி ரூபாய் யாருக்கிட்டே இருக்குது? அங்கே போகிற எல்லாமே சாதாரண ஒரு ஆள் தான், ஒரு ரசிகன் தான். ஒரு டிக்கெட்டே 2000 ரூபா கொடுத்து கூட போய்ப்பான். ஆனால் 5 கோடி ரூபா கொடுத்து என்ன செய்வானா? செய்ய முடியாது. இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க, ஒரு 10 குரூப்ஸ் 10 பேர் இருக்காங்க. அதுவும் அவங்கக்கிட்ட தான் அந்த இது இருக்கிறது. அப்போது அந்த 10 பேர் பேச்சு விஜய் கேட்க ஆரம்பித்து விட்டார்னா விஜய் தாவேக்கையினுடைய முதலமைச்சரே கிடையாது, அந்த அளவுக்கு போயிடும். ஸோ இதெல்லாம் இவர் பார்க்க வேண்டும். அந்த 5 கோடி ரூபா கொடுத்து யாரும் வர்றதுக்கு ரெடியாக இல்லை என்பது தான் எனக்கு கிடைச்ச தகவல். சார், வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. எப்படி சார் அவருக்கு வாக்கு வங்கில எப்படி சார் இருக்கு? வீட்டுக்கு ஒரு விஜய் மட்டுமா இருக்கான், வீட்டுக்கு ஒரு அஜித்குமார் இருக்கான், வீட்டுக்கு ஒரு நம்ம ரஜினிகாந்த் இருக்கிறாரு, வீட்டுக்கு ஒரு எம்ஜிஆர் இருக்காரு இன்னமும். ஸோ இதெல்லாம் அவங்க பார்க்கல. இதெல்லாம் சினிமா டைலாக்காக தான் நான் பார்க்குறேன். அதெல்லாம் ஓட்டுக்களாக மாறும் என்பது இவங்களுடைய ஒரு தேவையில்லாத ஒரு கணிப்பு. அதை ஒரிஜினல்லாம் இப்படி ஒரு நிலைப்பாடுகளை எடுத்து அது பின்னாடி போவது கண்டிப்பாக இவர்களை தோல்வி என்பது
அந்த உரிதாக எனக்கு தெரிகிறது. சார் புஷி ஆனந்த் இதுக்கு முன்னாடி சொல்கிறப்போ போஸ்டர், அதாவது காலகாலமாக போஸ்டர் ஒட்டினவனுங்க தான் வந்து இங்கே சீட்டு கொடுக்கப்படும் எல்லாமே அப்படி வந்து சொல்லிட்டு, இப்போ வந்து 3 கோடி கொடு 5 கோடி கொடு அப்படின்ற மாதிரி அந்த போஸ்டர் ஒட்டுற தொண்டனால எப்படி சார் அது கொடுக்க முடியும்? இதுதான் ஒரு சினிமா டைலாக் தான் பேசினாங்க. முதல்ல போஸ்டர் ஓட்டணும் கொடுப்பேன் எல்லாம் சொன்னாங்க. ஆனால் போஸ்டர் ஓட்டுவான் 5 கோடி ரூபாய்க்கு சொந்தக்காரனா போஸ்டர் ஓட்டுவான். ஸோ அது வந்து அந்த டைமில் ஆளுங்களை கூப்பிட்றதுக்காக எது ஒன்றா செஞ்சுட்டாங்க. இப்போ வந்து 5 கோடின்ற நிலைப்பாடு எடுத்ததுனால அந்த போஸ்டர் ஓட்டுறவனுக்கு கண்டிப்பாக அந்த வாழ்க்கையில் எப்பவுமே அவனுக்கு அது ஒரு இடம் கிடைக்காது, தேர்தலையோ அது ஒரு சீட்டோ எதுவும் கிடைக்காது என்பது தான் எல்லாருக்கும் இப்போ புரிஞ்சு போச்சு. இப்போ மக்களுக்கெல்லாம் புரிஞ்சு போய்விட்டது என்பதை தான் உணர்கிறேன். சார் தவாக ஆட்சி அமைக்குமா? என்னப்பா இது, தாவேக்கா எப்படி ஆட்சி அமைக்கும்? எவ்வளோ பெரிய 2 திமுக அண்ணா திமுக இருக்குது. நம்ம எல்லாம் புரட்டி போட்டு கணிப்பு செஞ்சு இப்போ எடப்பாடி தான் முன்னிலை இருக்காரு. எந்த வகையில் வந்து ஒருத்தன் ஓட்டு போடும்? சரி, வாக்கு வங்கியே கொஞ்சம் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவர் எடுக்க போகிற வாக்கு வங்கிகள் எங்கன்னா தீய சக்தி திமுகவிடம் என்பதும் அவர் பதிவு செய்யப்பட்ட ஒரு இதுதான். ஸோ இப்படி தான் இருக்கும்போது எப்படி இந்த அவர் வந்து தாவேக்கா ஆட்சி அமைப்பார் என்பது வந்து நகைப்புக்கு உரிய ஒரு விஷயமா தான் இருக்கு. கட்டமைப்புலாம் வேணும் சார், பூத் கமிட்டி வேணும், ஒரு இடத்துலையும் ஒரு ஸ்ட்ராட்டஜி மாற்றிக்கினே இருப்பான். திமுக நீங்கள் காலையில் ஒரு இது ஸ்ட்ராட்டஜி இருக்கும், அப்புறம் மாலை ஒன்றா இருக்கும். அதே மாதிரி அண்ணா திமுக எவ்ரி 2 ஹவர்ஸில் மாற்றுவாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நிபுணத்துவம், எலெக்ஷன் நிபுணத்துவம் அதுவே ஒரு இன்ஜினியரிங் மாதிரி இப்போ செயல்படுறாங்க 2 கட்சியில், ஏடிஎம்கே டிஎம்கேல. அதில் போயிட்டு நீங்கள் விசில் சின்னத்தை ஊதிக்கினே இருந்தால் ஊதிக்கினே இருக்க வேண்டியதான் என்பதாக நான் பார்க்கிறேன். சார் இப்போ 234 தொகுதியிலையும் தனித்து போட்டிடுறான்னு வேற விஜய் வந்து சொல்லியிருக்காப்புல. அப்போனா வந்து அவருக்கு ஒரு பெரிய கிரேஸ் இருக்குன்னு தானே சார் அர்த்தம்? இல்லைங்க, இந்த கட்சிகள்லாம் சேர்ந்து அவங்க எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, இவரை தனித்து விட்டுட்டாங்க. இவர் என்னெல்லாம் சொன்னார், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரேன், நம்ம வந்து சேர்ந்துங்க, கூட்டணி சேருங்க, எல்லாம் கடைபிடித்தார். யாருமே ஒருத்தரும் போகலையே, எந்த கட்சியும் போகலையே, ஏன் நம்ம ராமதாஸே போகவில்லை என்பது தான் அந்த இதனுடைய நிலைப்பாடாயிரு. எனவே அவர் தனித்து விடப்பட்டார். நீயும் அங்கே போவத நானும், இந்த மாதிரி நிலைப்பாடுகள் திமுக அதிகமாக நிறைய செஞ்சுருக்குன்னு நம்ம பேசியிருக்கோம். ஸோ அதே மாதிரி ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்தாச்சு. ஆனால் இனிமேல் வந்து முடிவெடுக்க வேண்டியது, புத்திசாலியான முடிவெடுக்க வேண்டியது தான் நம்ம விஜய் கிட்டே இருக்கு. தன்னுடைய அந்த வாக்குபலம் இருக்கிறது என்பதாக நினைத்து என்ன நீ முடிவெடுத்தாலும் தோல்வி உங்களுக்கு பரிசாக அளிக்கப்படும் என்பது என்னுடைய கருத்து. நன்றிங்க சார். நன்றி.